வணக்கம். இன்னைக்கு நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி பிளாக் தண்டர் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பிளாக் தண்டர் போறவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாம பிளாக் தண்டர்ல டிக்கெட் எப்படி ஃப்ரீயா வாங்கலான்றது முதற்கொண்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு நாளுக்குள்ள எல்லா கேம்ஸையும் கவர் பண்ணலாங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு 10 o'clock பக்கம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 9 o'clock அங்கே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு அடுத்து லக்கேஜ் எடுத்து வச்சு எல்லா தேவையான பொருளை திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கே டைம் கண்டிப்பாக ஆகிரும். ஸோ 9:30 ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்லேயே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே அதுதான். 1 hour நாங்கள் லேட்டாக என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள. நாங்கள் 10 o'clock தான் பிளாக் தண்டர் ரீச் ஆனோம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 10:30 ஆகிருச்சு நாங்கள் கேம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். இது நாங்கள் பண்ண ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணால் நல்லாவே டைம் சேவ் ஆகும். டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 990 rupees சார்ஜ் பண்ணுவாங்க அடல்ட்ஸ்க்கு. கிட்ஸ்க்கு 850 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் சேர்த்து எடுக்கிறதா இருந்தால் 1390 சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். பட் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் உள்ளே போனதும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுற கேம்ஸில் நீங்கள் தனித்தனியாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது லக்கேஜ் வைக்கிற இடத்துல நீங்கள் 200 பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் லக்கேஜ் எடுக்க வரும்போது 100 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு கேம்ஸ்க்காக போய் என்ஜாய் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கே இந்த இல்யூஷன் தான். நாங்கள் ட்ரை கேம்ஸில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. எடுத்ததும் இந்த இல்யூஷன், அப்புறம் இந்த மிரர் ஹவுஸ், அப்புறம் ஹாரர் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால நாங்கள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணோம். எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் ஏன் உங்களை 9 o'clockலாம் ரீச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன்னா, அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அவ்வளோ கியூ இருந்துச்சு. நாங்களே அங்கே ஒரு நியர்லி 20 minutes பக்கம் நின்னோம். பிளாக் தண்டருக்குள்ளே போயிட்டா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளோ கேம்ஸ், அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக நீங்கள் லக்கேஜ் வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு செல்ஃபோன் கவர் வித்துட்டு இருப்பாங்க. 100 rupees தான். எங்கள் மொபைல் சுத்தமாக நினைவே இல்லை அந்த கவர் போட்டதுக்கு அப்புறம். அதே இடத்துல சிலிக்கான் கேப்புமே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ்மே நிறைய சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே அந்த சிலிக்கான் கேப் வியர் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது குளோரின் வாட்டர். ஸோ நம்ம ஹேர் எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ட்ரை கேம்ஸ்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற நிறைய ட்ரை கேம்ஸ் நம்ம இங்கே பக்கத்துலேயே போய் என்ஜாய் பண்ணதா தான் இருக்கும். ஸோ நம்ம எது கிடைக்காதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும். அதான் இந்த 3D ஷோ தான் போயிருந்தோம். அதுதான் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் பார்த்தது. அடுத்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னா இந்த ஒரு ரைடு தான். எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு இடத்துல ஃபாஸ்ட் ஆகும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் ட்ரை கேம்ஸில் போனதே இது ஒன்று தான். அடுத்ததான் நாங்கள் டேரெக்டாக அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 1390க்கு காம்போவாக டிக்கெட் வாங்கிட்டாலும் சரி. பட் அது நீங்கள் எல்லா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் உங்களால் போக முடியும்னு தோணா மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த ஒரு ரோலிங் கிளாஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தோன்னே ஸ்டார்டிங்கில் தலை சுத்துமோன்னு பயந்தேன். பட் எங்கள் வீட்டில் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே போய் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு 550 தனியாக கேட்பாங்க. ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் உள்ளே போய் எது உங்களுக்கு வேணுமோ அதில் போய் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அப்புறம் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அப்படியே எல்லாமே ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு வாட்டர் கேம் போனதுக்கு அப்புறம் போக முடியாது. வெட்டாயிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ரோப்பில் நடந்து வந்ததெல்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் அதில் தான் வரணும்னு இல்லை, கீழே நடந்து போகலாம். அடுத்ததான் இந்த ஒரு மூங்கிலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா அப்படி ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபாரஸ்ட்டை கடந்து போன உடனே அடுத்து போட்டிங் தான். போட்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளே தான் பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இடையில அங்கங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் 5 members வரைக்கும் போகலாம். நாங்கள் 6 பேர் போயிருந்ததுனால 3 பிரித்து 3 பேராக போய்கிட்டோம். அதுலேயுமே நாங்கள் கொஞ்ச நேரம் ஓரளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஆனால் எல்லாத்துலேயுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பெடல் பண்ணுற பக்கம் 2 பேர், அந்த பக்கம் இன்னொருத்தர் உட்காந்துக்கிட்டோம் நாங்கள். அப்புறம் என்ன, நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த பஞ்சி ஜம்பிங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். பஞ்சி எஜெக்ஷன், சாரி. இது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டு போனது இது. இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு பிளாக் தண்டரில் இப்போ தான் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் இல்லை போல். நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களா இருந்தால் இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பஞ்சி எஜெக்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் காம்போ டிக்கெட் வாங்கலைனாலும் இதுக்கு ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். எந்த
ஆக்டிவிட்டீஸ்லையுமே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணுறாங்க. அதுக்கு போயிட்டு அடுத்ததாக இந்த ஜிப்லைனரில் போனேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் எப்படி பிளான் பண்ணிட்டோம்னா, இது எல்லாமே ஒரே இடத்துல தான். ஜிப்லைனர், அப்புறம் சைக்கிளிங், அப்புறம் வந்து அந்த ரோலர் ஒன்றில் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எப்படி பிளான் பண்ணிட்டோம்னா, ஆளுக்கு ஒவ்வொன்று போவோம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால், ஏன்னா நாங்கள் வந்ததே ஆல்ரெடி லேட்டுன்றனால, அதுக்கப்புறம் டைம் இருந்தால் கடைசியில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொன்று போனோம். நான் இதில் போனேன், தம்பி வந்து சைக்கிளிங் போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரித்து போய்கிட்டா அதுலேயே எங்களுக்கு மோஸ்ட்லி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் போய்க்கலாம் தனித்தனியாக. நாங்கள் ஆல்ரெடி அந்த காம்போ டிக்கெட் வாங்கிட்டனால எங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான். அந்த ரோலரில் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதில் போகிறதுக்கு ரொம்பவே தைரியம் வேணுங்க உண்மையிலேயே. அது ரொம்ப நேரம் அப்படியே வாக் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் ஒருத்தர் போயிட்டுருக்கார் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் ஒரு 2-3 மெம்பர்ஸ் சைக்கிளிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவர் ரிட்டனே வந்தார். இந்த ஜிப்லைனர் கண்டிப்பாக எல்லாருமே போகலாம். நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நமக்கு நல்லாவே பெல்ட் போட்டு கவர் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த பக்கம் ஒருத்தர், அந்த எண்ட்லேருந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர்னு இன்னொருத்தர்னு இருக்காங்க. சைக்கிளிங் போகிறவங்களுக்குமே இங்கேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாரு, அங்கேருந்து ஒருத்தர் ரிட்டர்ன் அனுப்புறதுக்குமே அங்கே ஒருத்தர் இருக்காரு சேஃப்காக. உண்மையிலேயே சேஃப்டிக்கெலாம் பஞ்சமே இல்லை. நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே தைரியமாக போகலாம், பயப்படவே தேவையில்லை. நாங்கள் வந்து முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு வாட்டர் கேம் போயிட்டோம். ஏன்னா அங்கே லேட் ஆகிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா எங்களுக்கு கடைசியில் இன்னுமே ஒரு 1.5 hours பக்கம் டைம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அகெயின் வந்துட்டு இங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்தோம். போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு. பட் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தனால ஒரு விஷயத்த நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு இந்த மேலே மலையேறுற மாதிரி ஒரு இது. இதுக்குமே நல்லா சேஃபாக பெல்ட்டெல்லாம் போட்டு தான் அனுப்புகிறாங்க. பட் ஏறுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த கையிலேயும் கால்லேயும் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் ஏற முடியும். என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் மாமா தம்பி எல்லாம் ஏறிட்டாங்க. நான் வந்து இதில் ஏறலை. பட் அந்த டயர் இதே மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே போகிறதுக்கே நமக்கு ஒரு இது வேணும் இல்லையா. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கடைசியாக ஈவினிங் க்ளோஸ் பண்ணுற டைமில் போய் விளையாண்டது. நாங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வாட்டர் கேம்ஸ் போயிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டான மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுனால நாங்கள் அந்த மாதிரி வந்துட்டோம். பட் அது முடிச்சதுக்கப்புறம் பேசாமல் போய் இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு வந்துடலான்னு தோணுனால நாங்கள் ரிட்டன் அங்கேயே போயிட்டோம். நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் போனோம். நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நேரமாக போயிட்டு ஸ்லோவாக ஒவ்வொன்றையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த டயர் ஏறுறதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேலே ஏறும்போது ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஏறுற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் ஈஸி தான். அந்த இதுக்கு முன்னாடி காமிச்சதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி தான். நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு தான் சொல்லலாம் இந்த பிளாக் தண்டரில் எனக்கு. நீங்களும் என்ன மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிளாக் தண்டரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக இப்போ ஃப்ரீ டிக்கெட் நாங்கள் எப்படி வாங்கினோன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? இது வந்து நாங்கள் இங்கேருந்தே பிளான் பண்ணிட்டுலாம் போகல. எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. என்னோட தங்கச்சிக்கு வந்துட்டு February மந்தில் பர்த்டே வருது. ஸோ அதை வந்துட்டு அங்கே எங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் சொல்லி தான் தெரியும், நீங்கள் வந்து பர்த்டேக்கு ஃப்ரீயாக டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏறுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த பர்த்டே பேபி. இவங்களுக்கு வந்துட்டு பிளாக் தண்டர் என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைன்னா நம்ம தான் பே பண்ணி போய்க்கிற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தம்பி தங்கச்சியிலேருந்து எல்லாருமே இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இதுக்கு நல்லாவே சேஃபாக ரோப் கொடுத்து அந்த மேலே உங்களுக்கே தெரியும் ரோப் அண்ட் பெல்ட் கொடுத்து சூப்பர் அண்ட் சேஃபாக எங்களை அனுப்பி வச்சாங்க. அப்புறமா இதுக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்து அதில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. என் தம்பிலாம் அந்த அப் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அதை நான் வீடியோ கிளிப் எடுக்க மறந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ மட்டும் இல்லை ஆட் பண்ணலை நான். இந்த கேம் எந்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு கிளிப் காட்டுறேன் பாருங்கள். அதில் அத்தை உட்காந்துருக்காங்க. இதிலிருந்து அந்த ரவுண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு இப்படி ரிவர்ஸில் அகெயின் வந்துரும்னு நினைக்கிறேன். தம்பிக்கு வந்துட்டு அந்த வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ரவுண்டே அதில் அடிக்கலாமாமா அவங்க சொன்னாங்க. நம்ம அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்துன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா சைக்கிள் நல்லா ஓட்டுவீங்க, உங்களுக்கு காலில் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வாட்டர் கேம்ஸ்க்கு வந்தாச்சு. எடுத்த உடனே இந்த பூல்குள்ளே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். 12:30 and 4:30க்கு மட்டும் அங்கே வந்துட்டு வேவ்ஸ் போடுவாங்க. இந்த வேவ்ஸு இது வந்துட்டு இந்த டைமிங்குள்ளே தான் போடுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. 2 டைம் தான் அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது. நாங்கள் வேவ்ஸ் எல்லாம் போயிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னா
அந்த வாட்டர் ஃபால்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் உள்ளே போனப்போ வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வரவே இல்லை. சரி அதை போடலை போல அப்படின்னு நினச்சா கடைசியில் என்னென்னா அதை நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அது போட்டிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப அதை மிஸ் பண்ண ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு. கிளிப்புமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த கேம்லேயும் நீங்கள் ரொம்ப தூரம் சுற்றி சறுக்கி வர மாதிரி இருக்கும். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு ரைடை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாட்டர் கேமில் இது ரொம்ப பயமாக இருக்கும், பட் நல்ல அட்வென்ச்சராக இருந்துச்சு. போயிட்டு சல்லன் மேலே போயிட்டு கீழே வரும். அந்தரத்தில் போகிற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கே பயப்படாது. என் தம்பி இதில் பயந்துட்டான். அந்த அளவுக்கு இது இருந்துச்சு. இந்த பலூன் வந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலூன் சம்மந்தப்பட்ட எல்லா கேம்ஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றா பொறுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நல்லா வேகமாக இருக்கிற ஒவ்வொரு கேம்ஸையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தது தான் லேசி ரிவர். அப்படியே எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துச்சு. நாங்கள் 6 பேர் போனோம். இதில் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக மிதந்துட்டே வந்தோம். இதுக்கும் ஆளுக்கு ஒரு பலூன் கொடுத்துருவாங்க. நல்லா ஏர் ஃபில் ஆகிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா பிளாக் தண்டர் அந்த ஏரியாவே அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஜாலியாக சுற்றி வரலாம் ஸ்லோவாக. இதை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நாங்கள் டைரெக்டாக சாப்பிட போயிட்டோம். சரியான பசி, தண்ணிக்குள்ளே இருந்தால் பசிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு பயங்கரமான பசி. ஸோ சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போன இடத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. கேன்டீனில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே போனவுடனே முன்னாடி இருந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டோம். இதுவுமே வந்து அந்த மேட் வச்சுட்டு வர்றது நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வர்றீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அந்த பலூன் மாதிரி மேட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அடுத்ததாக தம்பியும் தங்கச்சியும் வந்து விஆர் கேம் போனாங்க. நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த 9D மூவின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நாங்கள் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணவே கிடையாது. நீங்களும் வந்து இதை ஸ்டார்டிங்கில் பண்ணாதீங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பொறுமையாகவே பார்த்துக்கலாம். கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இது ஒருத்தருக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அடல்ட்ஸுமே போகலாம், பட் நாங்கள் போகலை. எங்கள் தங்கச்சியெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறமா தான் நாங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த கேமுக்கு வந்து இதையும் முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஏன்னா ஃபோட்டோஸ் எப்போ வேணாலும் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே லைட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இன்னுமே நீங்கள் நல்லாவே ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணலாம். முன்னாடியே நீங்கள் ஃபோட்டோஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா 5 o'clock மேலேலாம் உங்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போகவே முடியாது. அப்போ வந்து ரொம்ப ரிஸ்கி ஆயிரும். மற்ற ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் அதை 5 o'clock மேலே போனாலே எல்லாமே ஸ்லோவாகிரும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்கை ட்ரெயினுக்கு தான் வந்திருந்தோம். அது அப்படியே ஸ்லோவாக உங்களுக்கு ஃபாரஸ்ட்டை சுற்றி காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது போயிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். லக்கேஜ் எடுத்துகிட்டு மறந்துடாமல் அந்த 100 ருபீஸ் வாங்கிட்டு வந்துருங்க. அவ்வளோதாங்க, பிளாக் தண்டர் வீடியோ ஃபினிஷ் ஆகிருச்சு. அதுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. பிளாக் தண்டர் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.